வணக்கம். தாய் மண்ணிலிருந்து புலம்பெயர்ந்து இன்னொரு நாட்டில் வாழுகின்ற ஒரு சமூகத்தை ஒன்று திரட்டி ஒரு பெரிய விழா கொண்டாடுறது அப்படிங்கிறது ஒரு எளிதான பணி இல்லைங்க. அமீரக தமிழகம் அமைப்பினர் ஓராண்டு இல்லை, 2 ஆண்டு இல்லை, 8 ஆண்டுகளாக பொங்கல் திருவிழாவை அபுதாபியில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. இந்த ஆண்டு 9வது முறையாக அபுதாபியில் யாஸ் பூங்காவில் ஜனவரி 18ஆம் நாள் பொங்கல் திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படவிருக்கிறது. அமீரக அரசாங்கம் இந்த ஆண்டை தி இயர் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. குடும்பங்களை கொண்டாடுகின்ற இந்த ஆண்டில் வருகின்ற தமிழ் குடும்பம் ஒவ்வொன்றும் ஒரு எமிராட்டி குடும்பத்தையோ, அடுத்த பண்பாடு சார்ந்த வேறு மொழி பேசுகின்ற சமூகத்தில் ஒரு குடும்பத்தையோ, எத்தனை குடும்பங்கள் வேண்டுமானாலும் அவர்களை அழைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் தமிழர் பண்பாடு, கொண்டாட்டங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், விருந்தோம்பல், இப்படி அனைத்தையும் அவர்கள் பார்க்கின்ற வாய்ப்பும் ஒரு பண்பாட்டு பகிர்வுக்கான ஒரு வாய்ப்புமாக இது அமையும் ரொம்ப சிறப்பாக திட்டமிட்டிருக்கிறாங்க. கூடுதலாக பெற்றோர் தங்கள் குழந்தைகளோடு முளைப்பாரி ஏந்திய குழந்தைகளோடு வரப்போறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த முளைப்பாரி அப்படிங்கிறது நமக்கு சிலப்பதிகாரத்தில் 1700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் முளைப்பாலிகை அப்படின்னு குறிக்கப்படுது. பானையில் நெல்லை ஊற வைத்து முளைவிட்ட அந்த பயிரை ஏந்தி கொண்டு வருவது திருவிழாக்கோள் காலங்களில் ஒரு சிறப்பு அங்கமாக இருந்ததை நம்ம அந்த காலத்திலிருந்து பார்த்துட்டு வரோம். இன்றும் அது தொடருது. அதனால தான் இந்த பொங்கல் விழாவை ஒரு பொங்கல் பண்டிகை என்பதோடு நிறுத்தாமல் தமிழர் திருநாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பண்டைய தமிழர்களுடைய பழக்க வழக்கங்கள் இன்றும் தொடர்ந்து வர்றதை காட்டுற ஒரு பெரிய திருவிழா இந்த பொங்கல். இந்த முளைப்பாலிகை அப்படிங்கிறது ஒரு மண்ணின் வளத்தை மட்டும் குறிக்கிறதுக்கான ஒரு குறியீடு கிடையாது. முன்னோரிலிருந்து நம் பெற்றோர் வரை வந்திருக்கிற நம் தமிழர் பண்பாட்டுடைய தொடர்ச்சி இருக்கு இல்லையா, அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு கொடுக்கின்ற ஒரு பணியை இது நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கு இந்த முளைப்பாரி முறை. இதைத்தான் நாம் அபுதாபியில் பார்க்க போகிறோம். இவ்வளவு சிறப்பான பொங்கல் திருவிழாவில் உங்கள் குடும்பம், நட்பு, சுற்றத்தார், இன்னும் ஒரு எமிராட்டி குடும்பத்தார், வேறு பண்பாடு சார்ந்த குடும்பத்தாரையும் அழைத்து கொண்டு வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.